Very good morning students. இன்னைக்கு நம்ம ரோலிங் ரெசிஸ்டன்ஸ்ங்கிற டாபிக் பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு லேடர் ஃப்ரிக்ஷன் அண்ட் வெட்ஜ் ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்துருக்கோம். ஸோ யூனிட் 5 வந்துட்டு அடுத்த செஷன் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா ரோலிங் ரெசிஸ்டன்ஸ். இல்லைன்னா ரோலிங் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னன்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த பாடி ரோல்ஸ் ஓவர் அனதர் பாடி a resistance force is developed in the opposite direction of motion. ஒரு பாடி வந்துட்டு இன்னொரு பாடி மேலே வந்துட்டு ரோல் ஆகுறப்போ அதோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் வந்துட்டு டெவலப் ஆகும்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் என்ன, இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு என்ன அப்படிங்கிறது தான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு a wheel of radius r வந்து ஒரு ஹரிசாண்டல் ஃப்ளோரில் ரோல் ஆகிற மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு போகிறோம். வீல் ஆஃப் ரேடியஸ் வந்துட்டு ஆர்னு சொல்லிட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ இது வந்துட்டு மூவ் ஆகுறது ரோல் ஆகுறதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்துட்டு பி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். ஸோ இந்த டைரக்ஷன் அப்ளை ஆகுது, ரைட் டைரக்ஷனில் பி அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸு. தென் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஹரிசாண்டல் பிளேன் வந்துட்டு ஒரு ஸ்டெப் மேலே இருக்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஒரு ஸ்டெப் வந்துட்டு மேலே மூவ் பண்ணுற மாதிரி அசியூம் பண்ணுறோம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து இட்ஸ் a very small thickness, very small distance, it is negligible. என்ன அப்படின்னா இப்போ நார்மலான ஹரிசாண்டல் ஃப்ளோரில் கொஞ்சம் ஹைட்டில் இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணப்போம். இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு 0, 1 mm 2 mm எதுவுமே கிடையாது. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 0ன்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கிட்டு வரோம். ஃபார் இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு அப்ளைட் ஃபோர்ஸ் பி. நெக்ஸ்ட் வந்து அந்த செல்ஃப் வெயிட் ஆஃப் த வீல் வந்துட்டு டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகும். அந்த செல்ஃப் வெயிட் ஆக்ட் அப்படியே பாயிண்ட் வந்துட்டு ஓ. தென் இந்த ஃப்ளோர் வந்துட்டு ஃப்ளோரோட அந்த அப்பில் கான்டாக்ட் ஆகக்கூடிய இந்த பாயிண்ட் ஏன்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். ஸோ ரேடியஸ் ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஆர். நெக்ஸ்ட்டு ஓபிங்கிற டிஸ்டன்ஸ் இந்த ஹரிசான் இந்த ஃப்ளோரோட இதுக்கு இந்த ஃப்ளோரோட ஹைட்டுக்கு எடுத்துருக்கோம். இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு இந்த பாயிண்ட் வந்துட்டு பின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் வந்துட்டு சி. ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு 0. ஏன் அப்படின்னா நார்மலாக அந்த ஏங்கிற பாயிண்ட் வந்து கீழே தான் இருக்கும், சிக்கு பேரலாக தான் இருக்கும், சிக்கு நேராக தான் இருக்கும். இது வந்துட்டு நம்மளால் அசியூம் பண்ணதுனால ஸோ பிசியோட ஹைட் வந்துட்டு 0ன்னு சொல்லிட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போது அப்ளைட் ஃபோர்ஸ்னால இந்த வீல் வந்துட்டு கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா இது இந்த பாயிண்டில் ஒரு ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகும். ஸோ இது அப்ளைட் ஃபோர்ஸ்னால இது வந்துட்டு கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா இந்த பாயிண்டில் ஏங்கிற பாயிண்டில் ஒரு ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ் இதை வந்துட்டு ரொட்டேட் ஆக விடாமல், அதாவது இது டவுன் வேர்டில் மூவ் ஆக விடாமல் தடுக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஆர்னு இருக்கும். ஸோ அது ஹரிசாண்டல் ஃப்ளோரோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆல்ஃபான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் AB is equal to B அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். ஸோ BC is very small, OB is equal to radius of the wheel. ஏன்னா BC is equal to 0 நடந்து தரும். அப்போ OB வந்துட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா radius of the wheelக்கு ஈக்குவலாக. OB is equal to OC. ஸோ OC வந்துட்டு ரேடியஸ் நமக்கு தெரியும். பட் நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு அசியூம் பண்ணியிருக்கோம், ஏங்கிற பாயிண்ட்டு கொஞ்சம் அப்பில் இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ OB is equal to நமக்கு என்னன்னு பார்த்தோம்னா அது ரேடியஸ் ஆஃப் த வீல் தான். அப்ளைங் மொமெண்ட் அபவுட் A is equal to 0. ஸோ சம்ம சால்வ் பண்ணுறதுக்கு A அப்படிங்கிற பாயிண்ட் பொறுத்து மொமெண்ட் எடுக்கிறோம். ஸோ ஏ பொறுத்து மொமெண்ட் எடுத்தோன்னா ஏல அப்ளை ஆகக்கூடிய இந்த ஃபோர்ஸ் ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ் வந்துட்டு 0 ஆகிடும். ஸோ மித்த ஃபோர்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹரிசாண்டல் ஃபோர்ஸு P இன்ட்டு அதோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ P இன்ட்டு OB. இன்னொன்று வெர்டிகல் ஃபோர்ஸ் W இன்ட்டு AB. ஸோ அப் டு இந்த ஏ வரைக்குள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ பி இன்ட்டு அதுக்கு அது ஏவை பொறுத்தவரை பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் OB, W இன்ட்டு அது ஏவை பொறுத்து உள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்துட்டு என்னென்னு பார்த்தோம்னா AB. ஸோ அதை தான் அப்ளை பண்ணுறோம். ஸோ இது கிளாக் வைஸ் P இன்ட்டு OB அப்படிங்கிறது கிளாக் வைஸ். ஸோ ப்ளஸ் W இன்ட்டு ஏபிங்கிறது ஆன்டி கிளாக் வைஸ், அது பிஏங்கிறது ஆன்டி கிளாக் வைஸ். W இன்ட்டு பிஏங்கிறது ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இது வந்து மைனஸ் உள்ளது அந்த ரைட் சைடில் கொண்டு வரணும். இந்த இதில் வந்துட்டு நமக்கு தெரியும் OB இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ். ஸோ OB இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ். நெக்ஸ்ட்டு BA இஸ் ஈக்குவல் டு B. ஸோ BAக்கு பதிலாக B மார்க் பண்ணியிருப்போம். ஸோ OBக்கு பதிலாக ரேடியஸ், BAக்கு பதிலாக B. இதில் வந்துட்டு B இஸ் ஈக்குவல் டு எடுத்தோம் அப்படின்னா ஸோ P இன்ட்டு R டிவைட் பை W. ஸோ இதுதான் வந்துட்டு ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய ஃபார்முலா.
from triangle OAB. OABங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கப்புறம் இப்போ இந்த ரியாக்ஷன் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் ஆர் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இந்த ஆரை பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி நமக்கு தெரியும். ஸோ இந்த ஆறுங்கிற பாயிண்ட் ஏல டவுன்வர்டில் எங்கே இருந்துட்டு பாயிண்ட் ஆட்டார மாதிரி இருக்கலாம், இல்லாட்டி இந்த பாயிண்ட் இருந்துட்டு அப்பரில் போகிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஆர்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். OA is equal to இந்த ஃபோர்ஸ் ஆர், இதை மூவ் பண்ணி இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதில் ஏபியோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு ஆர் அப்படி கேபிட்டல் ஆர்னு எடுத்தோம்னா ஸோ ஏபியோட வேல்யூ பார்த்தோம்னா ஸோ இது ஆல்ஃபா அப்படின்னா ஸோ ஹரிசாண்டலோட ஆர் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆல்ஃபா அப்படின்னா இந்த ஆங்கிள் நமக்கு கண்டிப்பாக ஆல்ஃபாவை தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம்னா ஏபிங்கிறது அட்ஜசன்ட் சைடு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இது ஆர் காஸ் ஆல்ஃபான்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த அட்ஜசன்ட் சைடோட வேல்யூவை கால்குலேட் பண்ணோம்னா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், அட்ஜசன்ட் நமக்கு தெரியும், கர்னா நமக்கு தெரியும். ஸோ காஸ் ஆல்ஃபா நம்ம போட்டோம் அப்படின்னா இதில் வந்துட்டு நம்ம ஏபியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஏபி இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் ஆல்ஃபா நமக்கு கிடைக்கும். ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் ஆல்ஃபா. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு ஸோ நமக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும், பி இஸ் ஈக்குவல் டு ஏபிக்கு போல பி அப்ளை பண்ணுங்க. பி இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் ஆல்ஃபான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பிங்கிறது தான் என்னென்னா நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரோலிங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நம்ம மியூன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஃபார் ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு நமக்கு இங்கே பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியோட வேல்யூ என்ன கிடைக்குதோ ஸோ அதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரோலிங் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து எதில் இருக்குன்னா எம்எம்ல இருக்கும். நெக்ஸ்ட் சம்மு சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு புரியும். அதே மாதிரி ஹரிசாண்டல் பிளேனில் வந்துட்டு ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி இன்க்ளைன்ட் பிளேனுக்கு ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சேம் ஒரு வீல் வந்துட்டு ஆர் ரேடியஸ், இது வந்துட்டு என்னென்னா ஒரு தீட்டா ஆங்கிள் உள்ள ஒரு பிளேனில் வந்துட்டு ரோல் ஆக போகுது. இப்போது இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க தேவையில்ல, அது ரோல் ஆகிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நமக்கு ரோல் ஆகும். இதில் ஒரு செல்ஃப் வெயிட் டபிள்யூ, ஸோ கிளாக் வைஸ் அண்ட் கவுண்டர் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகி டவுன்வர்டில் மூவ் ஆகுது அப்படின்னா இப்போ இதில் கிரியேட் ஆகக்கூடிய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதே மாதிரி இதை டவுன்வர்ட் இந்த கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆக விடாமல் தடுக்கிறதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் இந்த பாயிண்டில் வந்துட்டு கிரியேட் ஆகும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் ஆரம்பிக்கும், அது இந்த இன்க்ளைன் பிளேனோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்துட்டு ஆல்ஃபா. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வேறு எந்த ஃபோர்ஸுமே வந்துட்டு ஆக்ட் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா அங்கே ஹரிசாண்டல் ஃப்ளோரில் ரோலர் மூவ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக பி அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் பார்த்தோம். இங்கே வந்து அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு தேவைப்படாது. இப்போது இது வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிருப்போம். இப்போ இந்த டபிள்யூவை இப்போ இந்த இன்க்ளைன் பிளேனுக்கு ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகலாக நம்ம என்ன ப்ராப்ளம் பார்த்தோம். இப்போ ஹரிசாண்டல் பிளேன் இதை நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இதை வந்துட்டு ரெண்டு இது வந்துட்டு இப்போது கவுண்டர் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகி கீழே வருது அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஏ இந்த சென்டர் டிஸ்டன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கணும். பி அப்படிங்கிறது இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரோலிங் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த டபிள்யூ வந்துட்டு ரெண்டு காம்பவுண்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று வந்து டபிள்யூ காஸ் தீட்டா, இன்னொன்று வந்து டபிள்யூ சைன் தீட்டா. ஸோ இந்த தீட்டாங்கிற ஆங்கிள் நமக்கு இந்த இடத்துல வரணும். ஸோ இது ரெண்டு இதாக பிடிச்சோம் அப்படின்னா ஒன்று டபிள்யூ காஸ் தீட்டா, அனதர் ஒன் டபிள்யூ சைன் தீட்டான்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். அதாவது இன்க்ளைன் பிளேனில் இது இன்க்ளைன் பிளேனில் ஹரிசாண்டல் வந்து சைன் தீட்டா வரும், வெர்டிகல் வந்துட்டு காஸ் தீட்டா வரும். இப்போ இதுக்கு மொமெண்ட் அபவுட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தோம்னா மொமெண்ட் அபவுட் ஏ அப்படின்னு எடுத்தோம்னா ஏல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து நமக்கு 0 ஆயிடும். ஸோ ரெண்டு ஃபோர்ஸ் டபிள்யூ காஸ் தீட்டா இன்ட்டு பி, டபிள்யூ சைன் தீட்டா இன்ட்டு ஆர், இது ரேடியஸ் தான், டபிள்யூ சைன் தீட்டா இன்ட்டு ஆர். ஸோ டபிள்யூ காஸ் தீட்டா இன்ட்டு பி கிளாக் வைஸ் ப்ளஸ் டபிள்யூ சைன் தீட்டா இன்ட்டு ஆர் வந்து கவுண்டர் கிளாக் வைஸ். ஸோ அது மைனஸ் வரும். மொமெண்ட் அபவுட் ஏ எடுத்தோம்னா டபிள்யூ காஸ் தீட்டா இன்ட்டு பி கிளாக் வைஸ், டபிள்யூ சைன் தீட்டா இன்ட்டு ஆர் வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் மைனஸில் இருக்கும். ஸோ இந்த மைனஸில் உள்ளதான் ரைட் சைடு கொண்டு போயிடணும். இப்போ இதுலேருந்து நம்ம வந்துட்டு பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் டபிள்யூ சைன் தீட்டா இன்ட்டு ஆர் டிவைட் பை டபிள்யூ காஸ் தீட்டா. இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரோலிங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். என்ன கொடுக்குறாங்கன்னா a wheel of weight 1000 Newton and a diameter 60 mm is required to move on a horizontal surface. வீலோட வெயிட் கொடுத்துருக்காங்க, அதோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் மூவ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் அதாவது ஸ்மால் லெட்டர் b is equal to 15 mm. Calculate the force required to
roll the wheel without slipping. So force required horizontal floor ல மூவ் பண்றதுக்கு தேவையான அந்த horizontal force P என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம். இது அப்ளைடு ஃபோர்ஸ், செல்ஃப் வெயிட், நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஹரிசாண்டல் ஃப்ளோரில் வீலில் கிரியேட் ஆகக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ். ஸோ இதில் வந்துட்டு சால்வ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி கிவன் W என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, B இந்த டிஸ்டன்ஸ், B இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரோலிங் டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் ஆஃப் த டயாமீட்டர் வந்து 600 mm, ரேடியஸ் வந்துட்டு 300 mm. The coefficient of rolling resistance வந்துட்டு 15. ஓகே, ஆல்ரெடி மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டு ஃபைண்ட் த force required to roll the wheel without slipping. இந்த applied force P என்ன அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. ரோலிங் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா நமக்கு தெரியும், B is equal to PR divided by W. ஸோ இங்கே நமக்கு P தான் நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சுட்டு ஈக்குவேஷன் இருந்தோம்னா P into W divided by R. ஸோ இதில் அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ண போகிறோம். Bயோட Wயோட வேல்யூ வந்து 1000, Bயோட வேல்யூ 15, நெக்ஸ்ட் வந்துட்டு ரேடியஸ் வந்து 300. இது ரெண்டுமே எம்எம்ல இருக்குது. நமக்கு வந்துட்டு டைரெக்டாக ஆன்சர் வச்சு mm கடி ஆகிடும். P is equal to நியூட்டன் நமக்கு கிடச்சிடும். ஸோ P is equal to 50 நியூட்டன். நெக்ஸ்ட் another one sum. A wheel 250 mm in diameter, வீலோட டயமீட்டர் கொடுத்துருக்காங்க, carries a load of 10 kN. The horizontal 10 kN load சொல்லி கொடுத்துருக்காங்க, அதோட வெயிட் கொடுத்துருக்காங்க. The horizontal force of 100 Newton is necessary to move it over a level surface. Determine the coefficient of rolling resistance. So horizontal force நம்ம கொடுத்துறோம், வீலோட weight கொடுத்தாச்சு. சாரி. So next question என்ன பண்ணா, a wheel 250 mm diameter D கொடுத்துறாங்க. ஸோ அது வந்து ரேடியஸ் எடுத்துக்கலாம். carries a load, வெயிட் கொடுத்துறாங்க 10 kN சொல்லிட்டு, செல்ஃப் W கொடுத்துறாங்க. இப்போ ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வந்துட்டு Pயோட வேல்யூ 100 நியூட்டன் சொல்லி கொடுத்துறாங்க, நெசசரி டு மூவ் இட். அவ்வளோ. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் டு டிட்டர்மைன் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரோலிங் டிஸ்டன்ஸ். டேரெக்டாக B என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபார்முலா B is equal to PR divided by W. இந்த ஃபார்முலா போட்டோம் அப்படின்னா நமக்கு கோஎஃபிஷியன்ட் ரோலிங் டிஸ்டன்ஸ் டேரெக்டாக கிடச்சிடும். சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற செஷன் என்னன்னா பெல்ட் ஃப்ரிக்ஷன். ஸோ பெல்ட்டு ட்ரைவ் நமக்கு எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரியும். ஒரு ஃப்ளார் மில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பவர் வந்துட்டு ஒரு ஷாஃப்டில் வந்துட்டு இன்னொரு ஷாஃப்ட்டுக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு தேவையான டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்தில் பெல்ட்டும். இப்போ இந்த பெல்ட்டில் கிரியேட் ஆகக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ஏன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறனால தான் பெல்ட்டில் வந்துட்டு நமக்கு பெல்ட் மூலமாக பவர் டிரான்ஸ்மிட் பண்ண முடியுது. ஃப்ரிக்ஷன் வித்தவுட் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா அந்த பெல்ட் வந்து ஸ்லிப் ஆகிட்டே போய்கிட்டே இருக்கும், டிரான்ஸ்மிட் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இந்த பெல்ட்டில் கிரியேட் ஆகக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு ஒரு மோட்டார் ட்ரைவில் வந்துட்டு இன்னொரு ஷாஃப்ட்டுக்கு பவர் டிரான்ஸ்மிட் பண்ணுறது பை யூஸிங் த பெல்ட் ட்ரைவ். இப்போ இந்த புள்ளி, இந்த ட்ரைவிங் புள்ளியோ இல்லை ட்ரைவிங் புள்ளியோ ஏதோ ஒரு புள்ளியை நம்ம வந்துட்டு இங்கே அசீவ் பண்ணிக்கிற போகிறோம். ஸோ இந்த புள்ளியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது பெல்ட்டோட இது ஒரு எண்டு, இது ஒரு எண்டு, ஒரு புள்ளியை நம்ம எடுத்துட்டோம்னா இந்த புள்ளியில் கனெக்ட் ஆகக்கூடிய இந்த பெல்ட்டு ரெண்டு எண்டை நம்ம வந்துட்டு அசீவ் பண்ணிக்க போகிறோம். இப்போது இது இந்த புள்ளியோட இந்த பெல்ட்டு இந்த புள்ளியோட அவுட்டர் சர்ஃபேஸில் மேக் பண்ணியிருக்கக்கூடிய கான்டாக்ட் ஆங்கிள். ஸோ இது எவ்வளோ ஆங்கிள் வந்து கான்டாக்டில் இருக்குது அப்படிங்கிறத தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த பெல்ட்டு அந்த புள்ளியில் எவ்வளோ ஆங்கிள் கான்டாக்டில் இருக்குது அப்படிங்கிறத தீட்டாங்கிறத எடுத்துக்கிறோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு இதில் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் இங்கே என்ன இல்லை இங்கே ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் என்ன. இப்போ நம்ம இந்த புள்ளி எடுத்துருக்கோமா இல்லை இந்த புள்ளி எடுத்துருக்கோமா பொறுத்து. ஸோ இப்போ ஒரு புள்ளியில் இந்த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து தீட்டான்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். இந்த டென்ஷன் வந்து பெல்ட் ஒன் சைடு வந்து T1, அனதர் சைடு வந்துட்டு T2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். ஸோ இதில் ஒரு சின்ன டெரிவேஷன் வரும். இதில் வந்துட்டு என்ன சால்வ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இப்போது இந்த புள்ளி வந்துட்டு கவுண்டர் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா, அந்த புள்ளி கவுண்டர் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா அந்த T2 இந்த பெல்ட்டில் உள்ள இந்த டைரக்ஷனில் உள்ள அந்த டென்ஷன் அதிகமாக இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, அந்த புள்ளி கவுண்டர் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா, ஸோ
இதை கவுண்டர் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆக விடாமல் இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு மூமெண்ட் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த மூமெண்ட் இந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் க்ரியேட் ஆகுதுன்னா இதில் வந்துட்டு இந்த பெல்ட் இந்த சைடில் க்ரியேட் ஆகுது டென்ஷன். ஸோ இந்த சைடில் வந்துட்டு டென்ஷன் வந்துட்டு அதிகமாக இருக்குது. கவுண்டர் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுதுன்னா இந்த இடத்துல டென்ஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ இது டைட் சைடு, இது ஒரு ஸ்லாக் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு அந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணி ஒரு சின்ன டெரிவேஷன் மூலமாக நமக்கு வந்துட்டு ஒரு அவுட்புட் எடுத்துக்கோங்க. T2 / T1 = E பவர் மியூ தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துருக்காங்க. ஸோ T2 இதில் வந்து T2ஓட வேல்யூ எடுத்தோம்னா இஸ் ஈக்குவல் டு T1 × E பவர் மியூ தீட்டா. டென்ஷன் ஒன் சைடு வந்துட்டு T1, அனதர் சைடு வந்துட்டு T2ன்னு எடுத்துக்கோம். டைட் சைடு வந்து T2, ஸ்லாக் சைடு வந்துட்டு T1 சொல்லிட்டு நம்ம எடுத்துருவோம். ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் இந்த ஃபார்முலாவில் சால்வ் பண்ணுறோம். தீட்டாவோட வேல்யூ வந்து மஸ்ட் பி இன் ரேடியன்ஸில் இருக்கும். தீட்டா வந்து ஆங்கிள் 30 டிகிரி அப்படின்னா இப்போ இதில் வந்துட்டு 180 டிகிரி, ஒரு 20 பேஜ்னா ஒரு 140 டிகிரி இந்த ஆங்கிள் இருக்குன்னா தீட்டாவுக்கு பிறகு 140 டிகிரி நம்ம போட முடியாது. ஸோ சம்ம சால்வ் பண்ணுறோம். தீட்டா இருக்கிற இடத்துல 140 டிகிரியோட ரேடியன் வேல்யூ என்னவோ அதை தர வந்துட்டு இதில் அப்ளை பண்ணுவோம். டென்ஷன் இந்த பெல்ட் will vary throughout the contact surface. ஸோ அதே மாதிரி டென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த என்ட்ரு, அதாவது இந்த கான்டாக்ட் பாயிண்டில் இருக்கக்கூடிய டென்ஷன் வேறையாக இருக்கும், இந்த கான்டாக்ட் பாயிண்டில் இருக்கக்கூடிய டென்ஷன் வந்துட்டு வேறையாக இருக்கும். இந்த பாயிண்டில் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்லையும் இருக்கக்கூடிய அந்த டென்ஷன் வந்துட்டு வேரி ஆகிட்டே இருக்கும். அப்போது இது வந்துட்டு கான்டாக்ட் சர்ஃபேஸ் நம்ம இப்போ T1 T2 நம்ம எடுத்துக்கோம். T1ங்கிறது என்னன்னா இந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய டென்ஷன், T1ங்கிறது இந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய டென்ஷன், T2ங்கிறது இந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய டென்ஷன். இப்போ இந்த பாயிண்டில் எவ்வளோ டென்ஷன் அப்படிங்கிறது இது என்ன கான்டாக்டில் இருக்குங்கிறத வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு the difference of T1 and T2 is responsible for torque and power transmission. ஸோ இந்த T1 and T2க்கு இல்லை அந்த டிஃப்ரென்ஸ் தான் பவர் டிரான்ஸ்மிஷன் வந்துட்டு இப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் இது கண்டிப்பாக ரொட்டேட் ஆகுது. ஸோ எது வந்துட்டு ஒரு சைடு கம்மியாகவும் இன்னொரு சைடு வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால தான் இதில் வந்துட்டு டார்க் பவர் வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு டார்க் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா டார்க்கோட ஃபார்ம் நமக்கு தெரியும். டென்ஷன் இன் ரேடியஸ் ஆஃப் த ஷாஃப்ட். ஸோ டென்ஷன் இன்ட்டு டார்க்னா அதை இது மாதிரி தான் மொமெண்ட் பார்க்கணும், அந்த ஃபோர்ஸ் இன்ட்டு த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னு சொல்லி பார்க்கணும். இப்போ டார்க்குங்கிறது ஷாஃப்டில் டார்க் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அதில் கிரியேட் ஆகக்கூடிய டேஞ்சென்சியல் ஃபோர்ஸ் இன்ட்டு த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இப்போ டேஞ்சென்சியல் ஃபோர்ஸ்னால் இங்கே வந்துட்டு டென்ஷன், பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து ரேடியஸ். இப்போ இங்கே ரெண்டு டென்ஷன் இருக்குது. ஸோ அந்த டென்ஷன் டிஃப்ரென்ஸ் T2 - T1 இன்ட்டு ரேடியஸ் ஆஃப் த ஷாஃப்ட் போடுவோம் டார்க்கு. அதே மாதிரி பவர் வந்துட்டு அந்த பவர் வந்துட்டு டென்ஷன் இன்ட்டு த வெலாசிட்டி. ஸோ இந்த டென்ஷன் டிஃப்ரென்ஸ் இன்ட்டு த வெலாசிட்டி வந்து மீட்டர் பர் செகண்டில் நம்ம இருப்போம். அப்படிங்கிறது வெலாசிட்டி எடுத்துக்கிட்டு மீட்டர் பர் செகண்ட் இருக்கும். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு புள்ளியில் கரெக்டாக இருக்கக்கூடிய பெல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தாலே நமக்கு தெரியும். இந்த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ஃபுல்லாக ஓன் பண்ணியிருந்தாங்கன்னா 360 டிகிரி. நமக்கு வந்து இது ஆஃப் அப்படின்னா இந்த ஆங்கிள் இங்கேருந்து இங்கே வரைக்கும் பார்த்தோம்னா 180 டிகிரி நமக்கு தெரியும். 180 டிகிரியில் கான்டாக்டில் இல்லை, இங்கேருந்து ஒரு 10 டிகிரி, இந்த இடத்துல ஒரு 10 டிகிரியை மைனஸ் பண்ணிட்டா ஒரு 160 டிகிரி வந்து நமக்கு கான்டாக்டில் இருக்குது. ஸோ ஒரு சைடில் உள்ள டென்ஷன் வந்துட்டு 4 kN சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடு அதாவது T1 என்னன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. A rope is wound over a pulley as shown in figure. If the tension which pulls the belt on one end is 4 kN. So ஒரு end வந்துட்டு 4 kN சொல்லி கொடுத்துருக்காங்க. Determine the necessary tension on the other side of the belt to resist. ஸோ இதை வந்து டைரக்ஷன் இதை ரெசிஸ்ட் பண்ணுற அளவுக்கு 4 kN ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணுற அளவுக்கு இந்த இடத்துல கிரியேட் ஆகக்கூடிய டென்ஷன் ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. டேக் மியூ இஸ் ஈக்குவல் டு 0.25 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனும் நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா கிவன் T2 என்னன்னு சொல்லி கொடுத்துட்டா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் தீட்டா. ஸோ ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்துட்டு ஏற்கனவே பார்த்தோம் 180 டிகிரியில் வந்துட்டு இந்த 10 டிகிரி இந்த 10 டிகிரியை மைனஸ் பண்ணிட்டா இப்போ இந்த தீட்டாவோட வேல்யூ நமக்கு கிடச்சிடும். ஸோ 180 டிகிரியில் வந்துட்டு அதை மைனஸ் பண்ணிட்டா தீட்டா 160 டிகிரி. இதை டிகிரியில் இருந்து ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். டிகிரியை ரேடியனை கன்வெர்ட் பண்ணுறது பை 180 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 160 × பை 180 ரேடியன்ஸ் சொல்லி போட்டோம் அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ நமக்கு கிடச்சிருப்போம். இப்போ இதில் இருந்துட்டு உங்கள் ஃபார்முலா தெரியும். T2 = T1 × E பவர் மியூ தீட்டா. ஸோ T1ங்கிறது நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியிருக்கு. T2 கொடுத்துட்டாங்க 4 kN.
mu 0.25 theta 2.7 சொல்லி கொடுத்துருக்காங்க. 2.7 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா T2 ஓட வேல்யூ நம்ம இதில் டேரெக்டாக அப்ளை பண்ணுறோம். ஸோ இது வந்து T1 என்னன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 2 kN கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு 2 kN கிடச்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் அதே சம் T1 நமக்கு என்ன சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது T2 100 kg கொடுக்குறாங்க. கிலோகிராமில் இருக்கிறத நியூட்டனுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இன்ட்டு 9.81. நெக்ஸ்ட் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க 150 mm. ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்துட்டு டேரெக்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே டயக்ராம் பார்த்தாலே தெரியும். ஸோ 180 டிகிரி வந்துட்டு கான்டாக்டில் இருக்குது. ஏன் அப்படின்னா இது பெர்பெண்டிகுலராக டவுனாக இருக்குது, இது பெர்பெண்டிகுலராக டவுனாக இருக்குது. நார்மலாக இது எவ்வளோ ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் இருக்குன்னா 180 டிகிரி கான்டாக்டில் இருக்கும். ஸோ ஒரு ரிவால்யூஷன் அப்படின்னா 360 இருக்கும். இது வந்து ஆஃப் ரிவால்யூஷன். ஸோ இது வந்துட்டு 180 டிகிரி கான்டாக்டில் இருக்கும். 100 kg of mass lifted by a rope rolling on a cylinder of 150 mm diameter. So 150 mm diameter உள்ள ஒரு சிலிண்டரில் வந்துட்டு ரோல் ஆகிருக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் determine the force required on the other side of the other side if the coefficient of friction என்ன சொல்லி கொடுக்குறாங்க. இந்த இடத்துல ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் coefficient of friction என்ன சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க 0.20. கால்குலேட் த டார்க் அண்ட் பவர் டிரான்ஸ்மிஷன். டார்க் என்ன, பவர் என்னன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. வெலாசிட்டி என்னன்னா 30 m/s சொல்லி கொடுக்குறாங்க. எல்லா டேட்டாவுமே எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்க T1 என்ன, டார்க் என்ன, பவர் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கிவனில் T2 100 kg நியூட்டனுக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. மியூ வந்துட்டு 0.20. ஸோ நம்ம டயாமீட்டர் வந்துட்டு 150 mm 0.15 மீட்டருக்கும் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். சில இடத்துல மீட்டரில் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் 180 டிகிரி. ஸோ 180 டிகிரியோட ரேடியன் வேல்யூ வந்துட்டு 5. நெக்ஸ்ட் இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா சமம் தெரியும். T2 = T1 × e⁴ μθ. ஸோ இதில் வந்து T1 மட்டும் தான் நமக்கு தெரியாது. T1 ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ டார்க் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சரி டென்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டார்க்கோட ஃபார்ம் தெரியும். T2 - T1 × ரேடியஸ். T2 ஓட வேல்யூ இது 981. T1 ஓட வேல்யூ இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இன்ட்டு ரேடியஸோட வேல்யூ வந்து டார்க் வந்துட்டு நியூட்டன் மீட்டரில் நமக்கு கிடைக்கும். ஸோ எம்எம்மில் அப்ளை பண்ண முடியாது டயாமீட்டர், அதனால் மீட்டரில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ரேடியஸோட ஃபார்ம் ரேடியஸ் நம்ம டேரெக்டாக கொடுக்கல, டயாமீட்டர் கொடுத்துருங்க. அதனால் டயாமீட்டர் பை 2 சொல்லிட்டு எடுத்துருக்கோம். இப்போ டார்க் வந்துட்டு நம்ம நியூட்டன் மீட்டரில் கிடச்சிது. நெக்ஸ்ட் வந்துட்டு பவர் டிரான்ஸ்மிட்டர் வந்துட்டு T2 - T1 × வெலாசிட்டி. T2 - T1 இதை அப்படியே போட்டு போகிறோம். வெலாசிட்டி 30 m/s. இங்கேயும் மீட்டரில் இருக்கிறதுனால ஸோ நமக்கு வந்துட்டு எதில் கிடைக்கும், பவர் நியூட்டன் m/s கிடைக்கும். ஸோ பவர் வந்து நியூட்டன் m/s. டைரெக்டாக ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சம் சால்வ் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பார்த்தோம். a rope is warped 3 times around a rod as shown in figure. ஸோ 3 times வந்துட்டு இதை வந்துட்டு ஓன் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் த ஃபோர்ஸ் ரிக்வயர்டு ஆன் த ஃப்ரீ எண்ட் ஆஃப் த ரோப். ஸோ ஃப்ரீ எண்ட் ஆஃப் த ரோப்பில் எவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்படும் டு சப்போர்ட் த லோட் ஆஃப் 20 kN வெயிட். இந்த ஒரு எண்டில் 20 kN வெயிட் இருந்தாங்க. ஸோ இந்த எண்டில் எவ்வளோ ஃபோர்ஸுங்கிறது தேவைப்படும் இதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இது டவுன்வர்டில் மூவ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு இங்கே எவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்படும். த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த ரோப் அண்ட் த ராட். இந்த ராடுக்கும் ரோப்புக்கும் இடையில கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் 0.30 சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ லோடு வந்து 20 kN. ஸோ T2 நமக்கு T1 ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஆங்கிள் ஆஃப் கான்டாக்டுங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 times சொல்லி கொடுத்துருக்காங்க. வாப்புக்கு 3 times சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 3 timesனால் ஒரு டைம் ஓன் பண்ணுறதுக்கு 360 டிகிரி, 3 timesனால் 360 × 3 சொல்லிட்டு போகிறோம். அதை ரேடியனுக்காக மாற்றுறதுக்கு 5/180. ஸோ 6 radians. ஸோ 360 டிகிரிக்கு 2 radians. இது வந்து இன்ட்டு 3னா 6 radians சொல்லி போட்டுருப்போம். ஸோ அதே மாதிரி ஃபார்முலா T1 = T2 = T1 × e μθ இருக்கும். அது வந்து T1ஓட ஃபார்முலா. ஸோ T2 கொடுத்துருக்காங்க, மியூ கொடுத்துருக்காங்க, தீட்டாவோட வேல்யூ 3 times ஓன் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்னா T1 என்னன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒரு அசைன்மெண்ட் ஏன்னா ஃப்ளாட் பெல்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட் பெல்ட்
the maximum tension வந்துட்டு கொடுக்குறாங்க T2 ஓட வேல்யூ கொடுக்குறாங்க and angle of contact theta வந்து 170 சொல்லி கொடுத்துருக்காங்க. the coefficient of friction between the belt and the pulley mu ஓட வேல்யூ 0.25 சொல்லி கொடுத்துருக்காங்க. the diameter of pulley is 90 cm. diameter of the pulley வந்து 90 cm. it runs at 540 rpm. அதோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 540 rpm சொல்லி கொடுத்துருக்காங்க. find the power transmitted at the above speed. ஸோ அந்த ஸ்பீடுக்கு எவ்வளோ பவர் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சிம்பிளாக நம்ம T2 ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ பவருக்கு வந்துட்டு T2 minus T1 இன்ட்டு வெலாசிட்டின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ T2 minus T1 அப்போ நம்ம T1 கால்குலேட் பண்ணணும். T1 கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு தெரியும். T2 is equal to T1 e power mu thetaன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபார்முலா வந்து T1 என்னன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ velocity find out பண்ணுறதுக்கு another formula நமக்கு தெரியும். V is equal to pi dn divided by 60. ஸோ pi dn divided by 60. diameter வந்துட்டு கொடுத்துருக்காங்க. nங்கிறது ஸ்பீடு இன் RPM. இது n divided by இப்போது என்ன வரும் velocity find out பண்ண V is equal to pi into diameter வந்து 90 cm இருக்குது இன்ட்டு 540 divided by 60 வரும். இப்போ 90 cm டைரெக்ட் அப்ளை பண்ண முடியாது ஏன்னா ரிவல்யூஷன் per minutes இருக்குது. நமக்கு வந்து மீட்டர் பர் செகண்டில் வேணும் அப்படின்னா ஸோ 90 சென்டிமீட்டர் வந்து மீட்டருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ணோம்னா பவர் டிரான்ஸ்மிட்டர் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்மளால் வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பவர் டிரான்ஸ்மிட்டர் எவ்வளோன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ண முடியும். சால்வ் பண்ணுங்கள். டவுட் எதுனா கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.